ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள். பீரியட்ஸ் வந்து நம்ம பாடியில ஃபேஸஸா நடக்கும். ஸோ அதோட நார்மல் ஹார்மோனல் சேஞ்சஸ் என்னன்றதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு சிலருக்கு 1 to 5 days ஆர் 7 days வரையும் இருக்கும். அப்போ நம்ம பாடியில வந்து என்ன ஆகும்னா ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ரொம்பவே லோவா இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட கர்ப்பப்பை அந்த யூட்ரஸ்ல இருக்க எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து அப்படியே கரைஞ்சு அப்படியே ஷெட் ஆகி எல்லாமே வெளியில வந்துடும். அதுதான் நம்மளோட பீரியட்ஸா வருது. ஸோ பிளட்டா வந்துடும். So first phase is menstrual phase. Second phase வந்து follicular phase னு சொல்லுவோம். follicular phase வந்து day 1ல இருந்து day 12 நம்ம menstruation periodல இருக்கும் போதே follicular phaseலயும் இருக்கும். day 1ல இருந்து 12 வரையும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம பாடியை வந்து திருப்பி அகைன் நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். பிரெயின்ல இருந்து என்ன ஆகும்னா FSH follicle stimulating hormone வந்து ஓவரீஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்டர்ன் ஓவரீஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி என்ன பண்ணோம்னா அது 5ல இருந்து ஒரு 20 ஃபாலிகல்ஸ் வந்து இம்மெச்சூர் ஃபாலிகல்ஸ் டெவலப் பண்ணும். இம்மெச்சூர் ஃபாலிகல்ஸ் அது நத்திங் பட் என்னன்னா இம்மெச்சூர் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து 5ல இருந்து 20 எக்ஸ் இருக்கும். அது எல்லாமே டெவலப் ஆகாம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே வரும். இப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த FSH வந்து வந்துகிட்டே இருக்க என்ன ஆகும்னா எல்லாமே வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுல ஒண்ணு மட்டும் நல்லா டாமினண்டா வளர்ந்துரும். அது வளர்ந்து என்ன ஆகும்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடியில பிளட்ல இருக்க ஈஸ்ட்ரஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஈஸ்ட்ரஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கவுமே பிரெயின்ல இருக்க வர FSH வந்து கட் ஆயிரும். கட் ஆனோன்னா மற்ற எல்லாமே வந்து FSH கிடைக்காம அப்படியே ஸ்டார்வ் ஆகி ஸோ உள்ளுக்குள்ளேயே அப்சர்வ் ஆயிரும். ஒரு எக்கு மட்டும் இப்ப நல்லா பெருசா வளர்ந்துருக்கு. அந்த எக் வந்து என்ன ஈஸ்ட்ரஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்மளோட திருப்பி அகைன் நம்ம கர்ப்பப்பையில என்ன ஆகும்னா அந்த யூட்ரஸ் லைனிங் வந்து திருப்பி எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஃபார்ம் ஆகி நெக்ஸ்ட் நம்ம பிரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணது பிளட் சப்ளை எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு லைனிங் ஃபுல்லா டெவலப் ஆயிருக்கும். இப்போ இது வந்து செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. ஃபாலிகுலர் ஃபேஸ்ல தான் தேர்ட் ஃபேஸ்க்கு ஓவிலேட்டரி ஃபேஸ்க்கு போகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா LH அண்ட் FSH ஹார்மோன்றது லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்ன ஆகும்னா அந்த பெருசா வளர்ந்துருக்க எக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ஓவரிஸ் வந்து வெளியில வந்து டியூப் வழியா உள்ள டியூப் வந்துடும். இப்போ இது வர்றப்போ என்ன ஆகும்னா நம்ம அது ரிலீஸ் ஆன 16ல இருந்து 32 ஹவர்ஸ் வந்து 3 days 14th டே ஃபாலோ ஆகும் ஓவிலேட்டரி சைக்கிள். 28 டே சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா 14th டே கரெக்டா ஓவிலேஷன் டே நடக்கும். அப்போ அதுக்கு 2 days ஒரு 3 days வரையும் நம்ம ஃபர்டைல் விண்டோல இருப்போம். அப்போ கன்சீவ் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதுதான் ஓவிலேட்டரி ஃபேஸ். அதுக்கப்புறம் வந்து வில் ஃபால் இன்டு லூட்டியல் ஃபேஸ். ஃபோர்த் ஃபேஸ் வந்து லூட்டியல் ஃபேஸ்ல இருக்கும். லூட்டியல் ஃபேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அந்த ஓவரிஸ் ரிலீஸ் ஆனோன்னா அந்த அவுட்டர் கவரிங் வந்து கார்பஸ் லியூட்டியமா டெவலப் ஆயிரும். அந்த கார்பஸ் லியூட்டியம் டெவலப் ஆனோம்னா அது வந்து நம்ம பாடியில ஈஸ்ட்ரஜனும் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்றப்போ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எப்பயுமே வந்து நம்மளோட பிரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னும் இந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கை வந்து நம்மள கர்ப்பப்பையில இருக்க எண்டோமெட்ரியல் லைனிங்கை இன்னமும் திக்கன் ஆக்கி பிளட் சப்ளை எல்லாம் ரொம்பவே வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதிகப்படுத்துறப்போ இப்போ இன்கேஸ் இந்த நேரத்துல அந்த ஓவிலேஷன் ஃபேஸ்ல நம்மளுக்கு வந்து பிரெக்னெண்டா ஆயிருக்கும், ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சு, அப்படி எக் வந்து ஸ்பெர்மை மீட் பண்ணி ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகி வளர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னா இப்போ அந்த 9 to 11 days ஓவியுலேஷன்ல இருந்து 9 to 11 daysக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஸோ அந்த எந்த ஒரு ஃபர்டிலைசேஷனும் நடக்கல அப்படின்னு சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் இந்த லூட்டியல் ஃபேஸ்ல இந்த கார்பஸ் லூட்டியம் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஈஸ்ட்ரஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் ரெண்டுமே கம்மியாயிட்டே வரும். பாடியில கம்மியாயிட்டே வர்றப்போ நம்ம நெக்ஸ்ட் அந்த 28th டே வந்து வரையும் நம்மளோட ஈஸ்ட்ரஜன் லெவல் ஃபுல்லா கம்மியாயிடுச்சு அப்படின்றப்போ இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் திருப்பி ஷெட் ஆகி நம்மளுக்கு பீரியட்ஸ் தான் வந்துடும். ஸோ இதுதான் விஷஸ் சைக்கிள், 28 டே சைக்கிள். ஸோ இதுதான் வந்து நார்மலா ஒரு பர்சனுக்கு பாடியில நடக்கிறது. ஸோ ஒரு கண்டிஷன்ல எப்படி சேஞ்சஸ் ஆகுறதுன்றத பார்ப்போம். தேங்க்யூ.